கைஸ் எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கடைசியில் எது வரைக்கும் விட்டுருப்போனா, தயாங்க அவரோட செக்ரட்டரியும் வந்து மாலுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணும் அப்புறம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாராவும் 3 பேருமே மாலுக்கு வந்திருப்பீங்க. அப்போ வந்து சரி நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அதே மாதிரி தயாங்கோ அவரோட செக்ரட்டரி வாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவருக்கு அப்படி உங்கள் ஞாபகமாக இருக்குது. லைக் அந்த செக்ரட்டரி வந்து கையை பிடிக்கும் போது அவருக்கு லைட்டாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணது அவருக்கு ஞாபகம் வருது. நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, பாரு இது என்னோடய இடம், நான் மட்டும்தான் உங்கள் கையை பிடிக்கணும், வேறு எந்த பொண்ணும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு அது மைண்டில் வரும்போது லைக் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் வந்து சரி செக்ரட்டரி வந்து ஒரு க்ரிப்புக்காக தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விட்டுருப்பார். எங்கே நீங்கள் சரி என்ன வேணும் 2 பேருக்கும்? என்ன வேணும்? ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீம் கேட்குதா உனக்கு? அம்மா ப்ளீஸ்மா, அங்கிள் வந்திருக்காரு, எனக்காக ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு கேட்குறா. சரி இன்றைக்கி ஒரு நாள் தான்மா கேட்குற, ப்ளீஸு உனக்கு எனக்கு ஐஸ்கிரீம் தான், சரி போய் வாங்கிட்டு வா. நான் வந்து குழந்தைய தூக்கி வச்சுருக்கேன். அவள் என்ன கை குழந்தையா தூக்கி வச்சுருக்கிறதுக்கு? கீழே இறக்கி விட்றா. ஓடி என் செல்லத்தில் நான் இறக்கி விட மாட்டேன், நீ போய் வாங்கிட்டு வா. சரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன வேலை வாங்குறீங்க? ஓடி போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இங்கே வந்து தயாங், உனக்கு என்ன வேணும்? எனக்கு எது இருந்தாலும் ஓகே சார். ஐஸ்கிரீம்? ஓகே சார், நீ அங்கே உட்காரு, நான் போய் வந்துட்டேன். ஓகே. இங்கே அப்படியே வந்து நீங்கள் போய் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போகும்போது நீங்கள் தயாங்க பார்த்துறீங்க. வாட், தயாங் எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பேன்னு பார்க்குறீங்க. லைக் வந்து இன்னுமே செக்ரட்டரி வந்து கையில் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்கும் போது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தயாங் மூவ் ஆன் ஆகிட்டானா? நான் தான் இத்தனை நாள் தப்பாக நினச்சிட்டு இருந்தேனா? அப்படியே உங்கள் மனசு உடஞ்சி போச்சு. லைக் அவர் என்ன தான் நீங்கள் வெளியே மூணாயிருப்பான்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே இல்லை இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இப்போ செக்ரட்டரியும் தயாங்கையும் பார்த்த பின்னாடி உங்கள் மனசே உடஞ்சி போச்சு. அதுவும் சரிதான், அவனை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்குள்ளே சேஞ்சஸ் வராமலே இருந்திருக்கும். சரி, இனிமே அவன் லைஃப்பில் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. எங்கடி வர? போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக போகிறீங்க. இங்கே என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு? தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் எதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லை. ஸோ ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. ஏன்னா அந்த மனுஷன் உங்கள் பக்கம் தான் இருக்கார். அப்போ உங்கள் ஐஸ்கிரீம் தான் ஃபஸ்ட்டு வருது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயாங்க மூஞ்சில் உங்களுக்கு முழிக்கவே பிடிக்கல. சரி எடுக்கல அப்படின்னும் போது, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஐஸ்கிரீம் வந்துடுச்சு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட ஐஸ்கிரீம் வந்திருக்கும் போல் அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஒரு வழியாக போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு உங்களோட டேபிளுக்கு வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த டேபிளுக்கு ஆப்போசிட்டில் தான் தயாங்கோட டேபிளுமே. நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வச்சுட்டு உங்களோட ஐஸ்கிரீம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட், அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் தயாங்க உட்காந்துருப்பாரு. நீங்கன்னா அவரை கவனிக்க கிடையாது. உங்கள் கண்ணு ஃபுல்லாமே இப்போ ஐஸ்கிரீம். என்ன தான் மனசு வந்து அவரை பாருன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. எங்கள் தயாங்க அப்படியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சும்மா கிளான்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவரை அங்கே இருக்காருன்னு தெரியாமே நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ருக்கீங்க.
ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனசில் ஒரு மாதிரி வலிக்குது, மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. அது எல்லாமே நீங்கள் வெளியே காட்டாமல் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ எங்கள் பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்குது மனுஷனுக்கு. இப்போ டடக்குன்னு உங்கள்கிட்ட பேசும்போது, ஏய் என்னடா சாப்பிட்ற சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுனுக்கு அப்படி வாயை தொடச்சி விட்றீங்க. மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு, யார் அது? ஆமாம் எனக்கும் சேர்ந்துடுச்சு. ஏய் என்னடி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அவங்க எப்படி தான் சமாளிக்கிறதோ தெரில, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கவே, கல்யாணம் அடிச்சா பையனோட பொண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு இப்போ ஹார்ட்டு படுக்குன்னு அடிச்சு, பையன் மூவ் ஆயிட்டாளா? நீங்கள் அப்படியே சரி வா போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்து தொடச்சிட்டு வரலவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுட்டா. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை துவைக்க நான் எவ்வளோ கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியும். அம்மா நீ எங்கம்மா துவைக்கிற, வாஷிங் மிஷினில் தானே போடுறேன், இருந்தாலும் அழைச்சி தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே வரீங்க. சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பொண்ணு கை பிடிச்சிட்டு போகும்போது அப்படியே முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலான்னு பார்க்குறீங்க. வயன் யாரு அம்மா பேரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா அப்படியே பார்க்குறா. என்னதா இத்தனை வருஷம் எங்கே தான் இருந்தியா? ஹலோ மிஸ்டர், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? யாருன்னு உனக்கு தெரியல, கொஞ்சம் நவுறீங்களா? என் பொண்ணுவோட ட்ரெஸ்ஸில் அழுக்காயிடுச்சு, நான் அதை க்ளீன் பண்ண போகணும். பை த வே சாரி, நீங்கள் எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனுஷனுக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இல்லை சார், சீக்கிரம் வாங்கி வந்து கிளம்பலாம். சார் எடுத்துகிட்டு வாங்கி வந்து கிளம்பலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி போல் பயந்துட்டே வந்து கூட போயிடுச்சு. இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே அவங்க கூட பேசுறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் தயவுக்கு ஒரு மாதிரி காண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி சொன்னோடனே என்னை யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த கார் வேகமாக ஓடிட்டு போய் நிற்கிறாரு. செக்யூரிட்டி பொண்ணு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த செக்யூரிட்டியை வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. என்ன யாருன்னு தெரியலையா வயனு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அப்போ வந்து உங்கள் 2 பேரோட அந்த ஃபோட்டோ இருக்கும். எப்படின்னா வந்து நீங்கள் 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. அதையும் போட்டு உடச்சிட்றாரு. டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழுறாரு. என்னே தெரியாதுன்னு சொல்லிட்டே எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் நீ கல்யாணம் பண்ண, அது ஒரு குழந்தை வேறு, எப்படி வேணும்னாலும் இது பண்ண முடிஞ்சு. அவனுக்காக இத்தனை வருஷம் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அழுறாரு. அப்படியே அந்த கண்ணாடி எடுக்கும்போது கையெல்லாம் கிழிச்சிக்குது. ஆனால் அந்த மனுஷன் பொருட்டாவே எடுத்துக்கல. அந்த மனுஷனே அவர் கைக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு கைக்கு ஏதோ கட்டு போட்டு வச்சுருக்காரு. ஸோ இங்கே உங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வயன் என்ன அர்ஜுன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன். தாரச்சலத்தை பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். பாய். ஸோ இங்கே அர்ஜுன் வந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழலான்னு போகும்போது, அம்மா என்னது எனக்கு பசிக்குது, இப்போ தானே சாப்பிட்டேன். இல்லைம்மா எனக்கு மேகி செஞ்சு கொடு, நீயே போய் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வேணும்னு பண்ணல, உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்ததுனால வந்து ரொம்ப உங்களுக்கு பொசஸ் ஆகி, அது மட்டும் இல்லாமல் செக்ரட்டரி கூட வேறு பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கதை டமான்னு சாத்திட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்து அழுறீங்க. ஓன் ஐடியா தயம் எப்படி உன்னால் இது பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்கீங்க. இங்கே தாராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பயந்துட்ட ஒரு நிமிஷம். ஸோ ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு நீங்களே வெளியே வந்துட்டு தாரான்னு கூப்பிட்றீங்க. இந்த பிள்ளையே காணும். உங்களுக்கு பயமாயிடுச்சு. தாரான்னு கூப்பிட்றீங்க. டக்குன்னு என்னம்மா எங்கே பாருங்க, இங்கே ரெஸ்ட் ரூம் இல்லையா? டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிட்றாம்மா. இல்லை பரவாயில்லம்மா, உனக்கு ஏதோ
பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. அதனால தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? இல்லைடா அம்மா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்து தாராவை எப்படி தூங்க வச்சுட்டு கடைன்னு உங்கள் ஃப்ரெண்டு போய் கட்டி பிடிச்சி அழுறீங்க. அவங்க மூவ் ஆன் ஆகிட்டா. ஏய் என்ன வளர்ற? இல்லை இன்னைக்கு அவங்க கூட ஒரு பொண்ணை பார்த்தேன். அதுக்கு கூட ஒரு பொண்ணு இருந்தால் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நினச்சிருவியா? இல்லடி, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட வேறு ஏதோ பொண்ணு நினச்சிருப்பேன். ஆனால் பார்த்த விதமே வேற. ஏய் என்னடி பேசுகிற? சத்தியமாக நான் சொல்கிறேன். அவ கையை நல்ல டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தா தெரியுமா? 2 பேரும் பார்க்க ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, வேறு யார் என் இடத்துல இருந்தாலும் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. நீ இருந்தாலும் அப்படி தானே சொல்லியிருப்ப. இங்கே பாரு, நிஜமாவே வா, நிஜமாக வந்தா நீ கூட பாவம் இத்தனை வருஷம் அவளோட குழந்தைய பிரித்து வச்சுட்டோம். ஒரு நாள் இந்தியாவுக்கு போயிட்டு அவர் குழந்தைய வந்து அவகிட்ட காட்டி சமாதானம் ஆகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க. சரி விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே கவுண்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே அழுந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஹலோ ஏய் எங்கே இருக்க சைத்தான்? வந்துட்டேன் சீக்கிரம் வந்து தொலை. எதுக்கு தான் இப்படி கத்துறானோ, காது வலிக்குது. இப்போ சீனில் எங்கே பார்க்க போகிறோன்னா, ஒரு பப்பில் எல்லோருமே வெறி கொண்டு ஆடிட்டுருக்காங்க. எல்லாம் சரக்கு அடித்து அந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒரு நிலையில் இல்லை, எல்லாருமே போதையில் வந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் பிரிக்கவே முடியல, உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு? ஏன்னா எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி அங்கே நிலமை என்ன? ஐயோ கடவுளே, என் உயிரே போயிடும் நினச்சிட்டான்டா. அப்பா நல்ல வேலை. என்ன அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போனால் தெரியுமா காரு? சத்தியமாக அவ்வளோ இன்னைக்கு நம்மளுக்கு சமாதின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படி பண்ணலை, அவ்வளோ கோவம் ஆயிட்டானோ. ஆக்சுவலாக ஃபுல் பிளானுமே போட்டது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அர்ஜுன் தான். என்ன அர்ஜுன்? ஆமாம், உனக்கு என்ன அவங்க 2 பேர் மேலே காண்டு? என்ன காண்டா? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்? அது ஒரு நேரம் வரும்போது சொல்கிறேன். என்ன தேங்கோட செக்ரட்டரி, அப்புறம் என்ன நிலமைங்க? அதான் சொன்னேனே. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் டொப்புன்னு போட்டு உடச்சான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ஃபோட்டோவை கீழே போட்டு உடச்சிட்டு அதை கட்டி பிடிச்சி அழுந்தான். நீ இன்னும் கொஞ்சம் வெறியத்தனா போதும், கண்டிப்பாக பையனை அவன் வெறுத்துருவான். ஏய் இந்த சீனுக்கு அப்புறம் அவன் வெறுக்காமல் என்ன பண்ணுவான்? இல்லை கண்டிப்பாக அவன் மைண்டில் இல்லை வேறு ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லும். ஏன்னா அவங்க 2 பேரோட லவ் தான் ட்ரூ லவ் ஆச்சு. அதனால் நம்ம இன்னும் ஏதாவது பண்ணி தயாங்க வெறுப்பேற்றி ஆகணும், வயனை வெறுக்க வைக்கணும். ஏய் நிஷாந்த் சொல்லுடா, நீயுமே அதே வேலை தான் பண்ணணும், வயனையும் தயாங்க வெறுக்க வைக்கணும். அந்த வேலையில் நான் ஈஸியாக பண்ணிடுவேன். என்ன பண்ணுது, என்னால் தான் வயன்கிட்ட நெருங்க முடியல, அதனால் அந்த வேலையை நீ தான் பண்ணணும். நான் தரமாக செஞ்சிருவேன்டா. ஸோ இங்கே என்ன கதைன்னா, நிஷாந்த்ன்றது வேறு யாரும் இல்லை, உங்களோட அத்தை பையன். அவனுக்கு உங்களை காலேஜ்லேருந்தே பிடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் தான் தயாங்க லவ் பண்ணியிருப்பீங்க. லைக் சைக்கோ லவ்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து தயாங்க லவ் பண்ணது தெரிஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு வந்து நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதனால் பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ கல்யாணத்துலேயே அந்த மனுஷன் தூக்கி நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பார். அதேமாரி நீங்களும் தயாங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஸ்டில் நீங்கள் கல்யாணம் ஆனாலும் எனக்கு அவள் வேணும், கல்யாணம் ஆகினாலும் பரவாயில்ல, எப்படியாவது வந்து தயாங்கிட்ட வந்து அவளை பிரித்தே ஆகணும்னு சொல்லிட்டு
நிஷாந்த் எங்கள் செக்ரட்டரி அதே தான். அவளுமே வந்து தயாங்க ரொம்ப இதாக லவ் பண்ணியிருப்பா. ஆனால் நீங்கள் நடுவில் வந்ததுனால அவளால் எதுவும் பண்ண முடியல. எங்கள் தயாங்கோட செக்ரட்டரி பார்த்திங்கன்னா தயாங்கெலாம் அவன் மேலே லவ் அப்படியெல்லாம் கிடையாது. தயாங்கோட பணம் வேணும், எப்படியாவது தயாங்கோட சொத்து பத்தெல்லாம் அவள் பேருக்கு எழுதிக்கணும், அவள் பெரிய பணக்காரியாக இருக்கணும், அதுதான் அவளோட மைண்ட் தாட். ஸோ இதனால தான் உங்களையும் தயாங்கையும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு உடனே இருந்தது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அர்ஜுன். அவர் வந்து எதுக்காக அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பார்னா நிஷாந்த் சொன்னதுனால தான், அதாவது உங்களை கண்காணிக்கணுன்றதுக்காக தான் அர்ஜுனும் உங்க கூட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக சொல்லியிருப்பார். அதே மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்போ அந்த சென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சரி, நீ வயனை கல்யாணம் பண்ணிப்ப, அவள் குழந்தை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கடத்திடுவேன். கடத்தி கொலை பண்ணிட்டா எப்படியாவது ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கடத்தி ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன். எனக்கு என் வயன் என்னோடய குழந்தைங்க மட்டும்தான் என்னோடய உலகத்தில் இருக்கணும், வேறு எவ்வளோ குழந்தையும் இருக்கக்கூடாது. ரொம்ப சைக்கோவாக இருக்கா போலி வயன் மேலே. ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். காலேஜில் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உயிரே அவன் தான் வச்சுக்கோ. ஏன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு இனி எவ்வளையும் லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேனே. எதுக்காக? அவளுக்காக தான். அவள் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்காக நான் எந்த வேலைக்கு வேணால் போவேன். உன்ன மாதிரி ஒரு பையனை எதுக்காக விட்டான்னு தெரியல. என்ன பண்ணுறது? அவள் கண்ணுக்கு நான் தெரில, அந்த நாய் தையவங்க தான் தெரிஞ்சான். இப்போ தான் அவளை பிரிச்சிட்டோம்ல, கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுக்கான நாள் ரொம்ப நாள் இல்லை. என்ன, அவளோட குழந்தை அந்த தாரா, அவளை எப்படி தூக்கறதுன்னா தெரியல. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஃபோன் வருது. ஹலோ, அப்படியெல்லாம் கப்பிச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. சொல்லுவேன். எங்கடா, இல்லை பப்பில் இருக்கியா? ஆமாம் ஐயா. இல்லை, நீ ஊர் கிளம்பிட்டியா? இல்லை ஐயா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி, அது நான் வந்து நாளைக்கு வேலை இருக்கு எனக்கு, அதனால் தாராவை என்னால் பிக்கப் பண்ண முடியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், தாராவை பிக்கப் பண்ணி நீயே வீட்டில் விட்டுடுறியா? அவங்க அப்படியே ஆண்டு பார்க்குறாங்க. நிஷாந்துக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. சரி வையன், என்னோட செல்ல தாராவை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, பாய்டா. பாய் வையன், பத்திரமா உன்னை பார்த்துக்கோ. சரி. ஸோ உங்களோட வாய்ஸ் கேட்கும் போது அப்படியே நிஷாந்துக்கு அப்படி படப்படப்படன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. ஸோ அப்படியே பிடுங்கி வந்து பேசணும் போல் இருக்குது. ஸோ இது வந்து அர்ஜுன் கவனிச்சிட்டு, வயன், என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசுறியா? எதுக்குடா தேவையில்லாத வேலை? பேசு வயன், நல்லவர் அவர், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. என்கிட்ட எதுக்கு? இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை சொன்னேன். சரி, நானுமே பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னார். என்னமோ நீ பேசுகிற. சரி கொடு. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு. ஹலோ, யார்? என்னடா பேசு. ஹாய், என்னோட பேர். உங்களோட பேர்? பேரடா சொல்கிறது. நாம்ஜூ. என்னோட பேர் வந்து நாம்ஜூ. இப்படிலாம் கூட பேர் இருக்கா? சரி சரி. ஹாய் நாம்ஜூன், என்கிட்ட எதோ பேசுன்னு சொன்னீங்களாமே. அதான் உங்களை பற்றி இந்த அர்ஜுன் நிறைய சொன்னானா, அதான் அவங்க கூட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. உங்கள் லைஃப் எப்படி போகுது நாம்ஜூன்? எனக்குமே நல்லா தான் போகுது. சரி, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா? என் பொண்ணு தூங்குறா. ஓகே, சரி சரி. அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்? நீங்கள் அப்படியே கப்சிப்புன்னு ஆகிட்டீங்க. அது அது சாரி, எனக்கு தெரியாது, இப்போ தான் அர்ஜுன் சொன்னான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் அதை பற்றி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே அர்ஜுன், நீங்கள் தெரியாமல் தானே கேட்டீங்க, தெரிஞ்சால் கேட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ அப்படியே அந்த ஃபோன் கட் ஆகுது. அப்படியே நிஷாந்துக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும் கூட பேசணுன்னே. அவர் அப்படி சரக்கு அடித்து அந்த மனுஷன் அப்படி வெறியாட்டம் ஆடுறாரு. இங்கே அந்த செக்ரட்டரியும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ஆண்டு பார்க்குறானுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அர்ஜுன். என் பையனோட வாய்ஸ் கேட்டோடனே எனக்குள்ளே வந்த எனர்ஜியை பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அப்படியே அந்த கோலத்தில் பார்க்கவே முடியல. சரி, நீ தான் அவளை நாளைக்கு பிக்கப் பண்ண போகிற, தாராவை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை போட்டானுங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் வந்து தாராவை ரெடி பண்ணிட்டு ஸ்கூலில் போய் விட்டுருப்பீங்க. ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் வந்து பாய் சொல்லிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாள் அப்படியே போகுது, சாயந்தரம் ஆகுது. ஸோ அர்ஜுன் சொன்ன மாதிரி அவரும் போய் வந்து தாராவை பிக்கப் பண்ணுறாரு. அப்போ தாரா, உனக்கு எதாவது வேணுமா சொல்லு, வாங்கி தரேன். வேணாம் அங்கிள். பரவாயில்ல, ஆமாம் மால் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் போட்டு போவோம். அங்கிள், அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன், அவங்களே எதுக்கு சொல்லிக்கிட்டு. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் இப்போ அர்ஜுனும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்து அந்த மனுஷன் தான் வாங்கிட்டு வராரு. அப்போ அந்த ஐஸ்கிரீமில் யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மருந்தை வந்து கலந்து விட்டுட்டு, என்ன தாரா, என்ன ஐஸ்கிரீம் வேணும்? சாக்லேட். ஸோ அந்த ஐஸ்கிரீமில் தான் மருந்து இருக்குது. இப்போ தாரா அதை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஐயோ அங்கிள் இதாகிடுச்சு, சரி நான் அவனை க்ளீன் பண்ணிட்டா? இல்லை நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாரா அப்படி போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி கிட்டாக நடிக்குது. ஸோ மாற்றி ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிடுறா. என்ன எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு தாரா மயங்கி விழுந்துடுறா. ஸோ அங்கே வந்து தயங்க இருந்திருப்பார், ஏதோ ஒரு வேலையை வந்து மாலுக்கு வந்து வந்திருப்பார் போல். யாரும் இந்த சின்ன பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூக்கிட்டு, ஏய் இது பையனோட பொண்ணாச்சே, பேர் என்னமோ தாரா தாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை டேப் பண்ணுறாரு. நான் மூச்சு பேச்சே இல்லை, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி தூக்கிட்டு அப்படியே வெளியே வராரு. எங்கள் அர்ஜுன் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து தாராவை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே எங்கள் தயங்க பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வெளியே ஓடுறாரு. இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆணு பார்க்கவே இப்போ தாரா கூட்டிகிட்டு கட்டன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் மயங்கி ரெஸ்ட் ரூமில் விழுந்துட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அதனால் மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கலாம். சரி, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை? வேறு எதுவும் இல்லை, தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இங்கே தயங்க அப்படியே அங்கே போயிட்டு, தாரா அங்கிள், அர்ஜுன் அங்கிள். அர்ஜுன் அங்கிளா? நான் அர்ஜுன் இல்லைம்மா, என்னோட பேர் தயாங். தேங்க்யூ அங்கிள் என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகேம்மா, உனக்கு பரவாயில்லையா? மதியானம் ஏன் சாப்பிடல? நான் சாப்பிட்டேன் அங்கிள். அப்போ எப்படி மயக்கம் தெரியல அங்கிள். ஆனால் நான் என்னோடய ஷர்ட்டில் இருக்கிற ஐஸ்கிரீமை க்ளீன் பண்ணலான்னு வரும்போது மயங்கி வந்துட்டேன் அங்கிள். இட்ஸ் ஓகே. ஸோ உங்கள் அம்மா நம்பரை சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புள்ள அப்படி சொல்லுது. ஸோ அந்த மனுஷன் அப்படி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் அவரால் அந்த நம்பர் போட்டோன்னே உங்களோட பேர் வந்துடுது, மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு வந்து அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஏதோ டிராஃபிக்கில் வந்திருப்பீங்க போல். ஹலோ யார்? ஸோ நீங்கள் நைட்டே வந்து நம்பரை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இருந்தாலும் இப்போ பார்க்குறீங்க, யார் அந்த நம்பரு, என்ன ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். தயாங். ஹலோ, நான் தயாங் பேசுகிறேன். என்ன வேணும்? உன்னோட குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு அவளுக்கு? நான் மாலுக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது மயங்கி வந்துட்டு இருந்தான். என்ன சொல்கிறேன்? என்ன ஹாஸ்பிட்டலு? இந்த ஹாஸ்பிட்டல் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி நீங்கள் அப்படி கட்டன்னு வரீங்க. அப்படி டக்குனுக்கு வந்து அர்ஜுன் ஃபோன் அடிக்கிறீங்க. ஹலோ அர்ஜுன், எங்கே இருக்கேன்? நான் இது தாராவை தேடிட்டுருக்கேன். தாரா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, உடனடியே வா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஐயோ தெரிஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் கடகடன்னு போயிட்டு தாரா இங்கே அந்த ரூம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடன் போகிறீங்க. தயங்க அப்போ தான் வந்து வந்திருப்பார். ஸோ அவரே வந்து பில்லெல்லாம் கட்டிட்டாரு. நீங்கள் தாரா உள்ளே போயிட்டு, தாரா உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகலாமா? என்னம்மா ஆச்சு? தெரியலம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனேன், என்னோடய ஷர்ட்டில் அழுக்காயிடுச்சு, க்ளீன் பண்ணலான்னு போகும்போது மயங்கி விழுந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல?
தயங்க அங்கிள் என்னை காப்பாற்றிட்டாருமா. அவர் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணார். நீங்கள் அப்படியே விளையாண்டுட்டு தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே, அதுவே நானே பில் கட்டிட்டேன், எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் அப்படியே எதுவுமே பேசிக்கல, தயங்கமே எதுவும் சொல்லலை. எங்கள் அர்ஜுன் கடற்கரை வந்துட்டு தாராக்கு என்னாச்சு, என்ன பண்ணி வச்சிருக்கேன், இதுதான் நீ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா? இல்லை என்ன நீ இல்லை இல்லை வையன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுன்கிட்ட பேசலை. டக்குன்னு வந்து டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னோடனே இப்போ தாரா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அர்ஜுன் இங்கே இந்த தயங் நோய் வரும் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம டென்ஷனில் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தாரா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அர்ஜுன்கிட்ட பேசவே இல்லை, ஏன்னா வந்து அவரை தான் நம்பி உங்கள் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வர சொன்னீங்க. இப்போ இவர் இல்லாமல் தயங் தானே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். அதனால் அவர் மேலே அவங்க சமக்கும். அர்ஜுனும் சாரின்னு கேட்குறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசவே கிடையாது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவே நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாராவை அப்படி கவனிச்சிக்கிறீங்க, எதாவது வேணுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கவனிச்சிக்கிறீங்க. பாசமாக தான் கவனிச்சிப்பீங்க, இப்போ ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க. தாரா பார்த்துட்டு அம்மா என்னம்மா பண்ணுறேன், இந்த கஷாயத்தை குடித்தாரா அப்போ தான் வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அம்மா போம்மா கசக்குது, ஒரு வாய் குடித்தாலே எனக்கு வாந்தி வருது, போம்மா தாரான்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிள்ளைய நீங்களும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. டக்குன்னு வந்து தாரா பிடிச்சி இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு வாழை கொடுக்க போகிறீங்க. அம்மா கொமட்டுதும்மா, முழுங்கிட்டேன். நல்ல பிள்ளை. அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டா ஏன் போவேணாம், வீட்லேயே இரு, ஒரு நாள் ரெஸ்ட் எடு, ஹை ஜாலி, அதுக்குன்னு டிவி பார்க்கணுன்னு நினைக்காத. அம்மா நானா ஃபோன் பார்க்கணும், நான் சொல்கிறேன் டிவி தானம்மா ப்ளீஸும்மா, உனக்கு உடம்பு சரியில்லை. அம்மா நான் நல்லா தான்மா இருக்கேன், இல்லை நான் ஸ்கூலுக்கே போகிறேன். சரி அம்மா, நான் மட்டும் நாளைக்கு வீட்டில் இருப்பேன்ல, நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னா நீ என் கூட இருக்கணும். சரி, என்னோட செல்ல தாராக்காக நான் வீட்டிலே இருக்கிறேன். அப்படியா? அப்படிதான். தேங்க்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு தாரா செல்ல அப்படியே அவங்களை கட்டி பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கே நீங்கள் ஆஃபீஸ் போகல, ஏன்டி போல, நான் இன்றைக்கி என் பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்டி. அப்படியோ? அப்படிதான், சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே பாய் ஆண்டி. ஆண்டிலாம் சொல்லாதடி, எனக்கு அவ்வளோ வயசில், போங்க ஆண்டி போய் வேலையை பாருங்கள். உன் பிள்ளைக்கு திமிரு அதிகம்டி, என்னோட புள்ளடி என்ன மாதிரி தான் இருப்பா. ஆமாம் அது வேணால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து போகிறான். நீங்கள் அப்படியே அடுத்த நிமிஷமே நீங்களும் தாராவை ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. 2 பேர் சேர்ந்து அப்படியே டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. அப்புறம் 2 பேர் நீங்கள் குளிக்கலை, அவளை குளிக்க வைக்கிறீங்க, அப்படியே வீடு ரணகலமாக்குது. உங்கள் தாராக்கு பிடிச்சதா நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க. ஸோ அவளுமே என்னம்மா இவ்வளோ கேளமாக செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்க டீஸ் பண்ணுறா. உனக்கு சமைச்சு போட்டதே பேசிடி அப்படின்றியா, அதை அப்படியே சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பார்க்கணுமே 2 பேர் சேர்ந்து எல்லா வேலையும் செய்கிறீங்க சந்தோஷமாக. அப்படியே தாரா பார்க்கணும், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், நீங்கள் வேணாம்னு சொன்ன கூட இல்லைம்மா என் அம்மாக்காக நான் பண்ணுறேன், இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா நான் என்ன புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் அவளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி. ஸோ உங்கள் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, எல்லா வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வேலை செய்கிறீங்க, 2 பேர் சேர்ந்து வெளியே போகிறீங்க, ட்ராயிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தை கூட செலவழிக்கிறீங்க. ஸோ இங்கே அப்படி இருந்துட்டுருக்கவே இங்கே வந்து பார்க்க போகிறது ஆனால் வில்லன்ஸை. இந்த வாட்டி எப்படி மிஸ் ஆகிட்டான், அடுத்த வாட்டி மிஸ் ஆக மாட்டான், எப்படி இனிமேல் தூக்குறது, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான் இல்லை. ஸோ இதோடு இந்த எபிசோட முடிக்கிறேன் அந்நியசையாம். ஸோ இந்த 2 எபிசோட இதுதான் டியூரேஷன் அதிகம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக கஷ்டப்பட்டு டப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பை பாய். na 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 na